காதல் குதிக்கிற தப்ப மறக்கணும்னா ஆகணும். என்ன செஞ்ச? நான் ஒண்ணும் செய்யல. ஒவ்வொரு செஞ்ச பார்வதி போறவங்கள வரவங்களையும் வழிக்கு விழ வச்சாமா. இதோ பாருமா. ஏண்டா சங்கர், நீ காலேஜுக்கு படிக்க போனியா இல்ல நடக்கிறவன் காலம் ஒடிக்க போனியா? அம்மா, தனியா போன ஒரு பொண்ணு தனிய மாறி பின்தொடர்ந்தா ஒரு காலு ப அவன் காலை ஒடிக்கத்தாமா இந்த வேலை செய்ய. அப்போ என்ன உங்களை விழ வச்சானா? ஏண்டா சங்கர், மாமாவியா விழ வச்சா? இப்ப பாரு. சங்கர், சிலை இல்லாம தடுமாறி இருந்த நம்மை காலூன்று நிக்க வச்சவரே இவர். எந்த கால காலம் எல்லாம் நாம விழணுமோ அந்த காலையா விழ வச்சு. அம்மா அவசரப்படாம சொன்ன போதுண்டா, போதும். புரட்டு காளையா வளர்ற ஒண்ணு நான் அடக்க போனப்பெல்லாம் அதை தடுத்து செல்லம் கொடுத்தாரே இந்த அண்ணன். இவருக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். கொஞ்சம் சொல்றது கேளுங்கம்மா. வாங்க வேண்டிய இந்த காலை நான் வைக்க வச்சுக்கேனா என் நண்பன் செய்த கோளாறுமா. நான் பக்கத்து இந்த பாவத்துக்காக மாமா என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன். சரி போடு தோப்புக்கறணும். தோப்புக்கறணுமா? ஆமா. 1 2 சரியா உட்காரணும். 1 சரியா உட்காரணும். 1 2 3 வேகமா. 1 2 3 சாப்பிடுறப்ப சில சமயம் நம்ம பல்லே நம்ம நாக்கு கடிச்சிடுது. பல்ல உடைக்கிறோமா கேஸ் போடுறோமா? மாப்பிள என்ன மாப்பிளையோ என்ன மாமனாரோ? போமா, பிள்ளை களைச்சு வந்திருக்கா. வயசுக்கு ஏதாவது சாப்பிட கொண்டு வா. நான் வர்றேன் மாப்பிள. மாமா பாத்து போங்க. ஏதா யாராவது வாழைப்பழத்தை போட்டு போவாங்க. பைக் வந்தாங்க. அப்ப பாத்தியா, பெரியவங்களை கேலி செஞ்சா கை மேல பலன். வாழைப்பழத்தை போட்டா நான் சோப்பு கணம் போடணும். இப்ப மாமா போட்டுருக்காரு. யார் சோப்பு கணம் போடுறது? கூப்பிடுங்க மாமா. தப்பு தப்பு, அப்படி எல்லாம் பேசக்கூடாது. ஏன் பேசுறாங்க? மாமா உடைச்சா மண்குடம், மருமா உடைச்சா பொன்குடமா? நல்லா தூக்கி கொஞ்சம் போட்டு வரலாம். வந்து வந்து நீயும் உங்க அம்மாவும் பேசிட்டு இருந்தத கேட்டுட்டு தான் இருந்தேன். நீதான் புறப்படுறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டியே. இனிமே உன்னை யாரால தடுத்து நிறுத்த முடியும்? சத்தம் போடாதீங்க மாமா. அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன போகவே விட மாட்டாங்க. இன்னைக்கு உன்னை போக விடாம தடுத்து நிறுத்திடலாம். ஆனா என்ன முடியுமா மாப்பிள்ள, உன் உரிமை அடையறதுக்காக புறப்படுறத பத்தி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆனா ஒண்ணு மட்டும் நினைவு வச்சுக்கோ, உன்னால எந்த உயிருக்கும் ஆபத்து வர வேண்டாம். பாதகம் செய்யறோம்னா பகவானத்தை விட்டுடு. சரி மாமா. மாமா, அம்மாவை ஜாக்கிரதையா பாத்துங்க. நான் போயிட்டேங்க தெரிஞ்சா அம்மா ரொம்ப வேதனைப்படுவாங்க. நீங்க தான் உங்களுக்கு ஆதரவு சொல்லணும். மாப்பிள்ள, இதெல்லாம் எனக்கு நீ சொல்லணுமா? பார்வதி என் கூட பிறக்காத தங்க. போதுமா? இந்தா 1000 ரூபாய் செலவுக்கு வச்சுக்க. எதிர்பாராத உதவி மாமா. இது என்கிட்ட சிக்கன சிங்கப்பூர் பார்ட்டிட்டு இருந்து தட்டிக்கிட்டு வந்தது. இதனுடைய விலைக்கு மலைக்கு வித்தியாசம் இல்லைங்க. வேலு, இதுக்கு மத்தியில பதிச்சிருந்த அசல் வைரம் எங்கப்பா? இது இருந்ததே இப்படித்தாங்க. ஓஹோ, வேலு வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு நினைக்கிறவன் தான்ப்பா வைரத்தை வாயில போட்டுக்குவான். போடுறாங்க. வைரக்கல்ல எடுத்துட்டு கண்ணாடி கல்ல பதிச்சா என்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சியா? எக்ஸ்ரே இல்ல, எக்ஸ்ரே அத கண்டுபிடிச்சதே ஏன் கண்ணை பார்த்த பிறகுதான்டா. காசி, நீ ரொம்ப ராசி. ஒரு தூசு கூட கிடைக்கலப்பா. ஐயோ, ரிவால்வர் வச்சுக்கிட்டு மூளைக்கு மூளை சுத்தன, ஒரு நயா பைசா கிடைக்கலப்பா. மூளைக்கு மூளை சுத்தன, எல்லாத்துக்கும் மூளை ஒண்ணு, உனக்கு ஒரு டன்னு. டன்னு என்னடா துப்பாக்கியில் இருக்கிறதெல்லாம் தோட்டாவா இல்ல நீ செய்யற வேலைக்கு பேட்டாவா?
இனிமே இது மாதிரி செஞ்சீங்க வயிற்ற கிழிப்பேன். பாஸ், நம்மள கண்டுபிடிக்க யாரோ வராம போடுங்க பாஸ். போய் கூட்டிட்டு வா. राम राम सौका राम राम सौका राम राम अच्छा अच्छा सौका நம்மள் ரங்கோன் மேலே இருந்து வர்றான். சேட்ஜி தும் ரெங்கோன் மேலே இருந்து வர்றா. அச்சா டைமண்ட் தர்றான் இல்ல. देखो सरकार இதுக்கு மோதிரம் கீ செய்து கைக்கு மாட்டிக்கினா குடும்பம் கெட்டு போகுது. குடும்பம் கெட்டு போதா? என்ன அது குடும்பம் கெட்டு போறதா அவ்வளவு சந்தோஷமா சொல்ற? இல்லே சவுகார், இங்கிலீஷ்க்கு சொல்றா 10 கண்ட்ரோல், அதே தமிழ்க்கு சொல்றா குடும்பம் கட்டு போடுது. அடாடாடாடாடா, ஏயா குடும்ப கட்டுப்பாடு கொஞ்சம் தெளிவா சொல்லக்கூடாதா? ஏயா தமிழ கொலை பண்ற? சவுகார், இதுக்கு பசார்க்கு ரேட்டு 10 லட்சம், தூக்கு பாதி பணம் தர்றா 5 லட்சத்துக்கு. 5 லட்சம்? அடே அப்பா, ஏசேட்டு இது திருட்டு கண்ணுதானே? என்ன திண்டுக்கண்ணுடைய விலையே சொல்ற? நல்ல ஜந்தியா. சேட்டுக்கு போன் வந்திருக்கு. சேட்டு போன் வந்திருக்குது. அங்க போன் எதுக்கு வருது? அங்க போய் கேளு எதுக்குன்னு. அது இங்க வராது. வராது. ஹலோ ஹலோ, நம்ம தான் பேசுறோம். பணத்தை பேக் பண்ணிடு. இந்த சமயம் நான் இங்க இருக்கக்கூடாது. நான் நாகப்பட்டினம் போயிட்டு 4 நாள்ல திரும்பி வந்துடுறேன். ஸ்டேஷன் கார் அனுப்பிச்சு. பி கேர்ஃபுல். புதுசா இங்க யார் வந்தாலும் சரி, இந்த அடையாள சின்னத்தை காட்டினா மட்டும் உள்ள விடு. ஆல் ரைட். அயோக்கிய பையன், என்ன தைரியம் இருந்தா கொலை செய்து போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி கொண்டாப்பட்டுப்பான். நீங்க என்ன சார் சொல்றீங்க? ஓஹோ, பேப்பரை படிக்கிறீங்களா? ஆமா சார், கொலையாளியை பிடிக்க முடியாம போலீஸ் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னைக்காவது ஒரு நாள் கிடைக்காம இருக்க போறான். ஏன் சார், கொலை செய்யும் போதே அகப்படாதன பதவிக்கு போய் சிக்கிக்குவானா? போலீஸ் வாழைப்பழம் இருப்பாங்க, கொலை செய்த முதுகுக்கு பின்னாலேயே தோட்டிட்டு தான் இருப்பாங்க. அவன் லட்சாதிபதியா இருக்கட்டுமே, பிடிக்கிறது தான். உங்களுக்கு என்ன சார் போலீஸ் மேல இவ்வளவு அபிமானம்? உங்களையே சிஐடியா போட்டுருக்கலாம் போல் இருக்கேன். போறது என்ன, நானே ஒரு சிஐடி தான். இப்ப கூட ஒரு கொலை கேஸ பிடிக்கதான் போயிட்டு இருக்கேன். நீங்க சிஐடியா? ஆமா சார், இந்த ஆள் தான் கொலைகாரன் அப்படின்னு நம்ம ஆளை பிடிச்சு கொடுத்தாதான் போலீஸ் அதுக்கப்புறம் விசாரிப்பாங்கல்ல. நீங்க என்ன சார் அபிப்பிராயப்படுறீங்க? ஓஹோ, நீங்க அந்த கொலைகாரன் சொல்றீங்களா? நான் என்ன போல நினைச்சீங்க சார்? நீங்க என்ன சார் தேர்ட் கிளாஸ் டிக்கெட்? நான் வந்து சார், நீங்க பாக்காட்டி இருந்தாலும் இந்த டிக்கெட்டை வச்சுக்கிட்டு முழுக்கலும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டிராவல் பண்ணிருக்காரு. விட்டாவலியா எவ்வளவு பேர் பழைய டிக்கெட்டை வச்சுக்கிட்டே பிரயாணம் பண்றாங்க இந்த நாட்டுல சார். அவனுக்கு ரயில் வண்டின்னா ஏதோ மாமியா விட்டு வரதட்சணை நினைப்பு சார். சில பேருக்கு டிக்கெட் ப்ளீஸ் அப்படின்னு உங்க குரல் கேட்டாதான் அப்பதான் தூக்கமே வரும். எழுப்பி கேட்டாக்கா இது ஜனநாயக நாடு, தூங்கறதுக்கு கூட உரிமை இல்லையான்னு சார். இந்த மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் தண்டனை கொடுக்கறதுக்கு ரயிலே ஒரு ஜெயில் வரணும் சார். நீங்க என்ன சொல்றீங்க சார்? என்னை பத்தி தயவுசா அப்படி நினைக்காதீங்க. அவசரத்துல ஏற வேண்டி வந்தது. என்ன வேணுமா கேள்வி கொடுத்துருங்க. 22 ரூபாய் ஆகுது. சார், இந்த தர்மராஜன் தெரியுமா, சொர்க்கத்துக்கு போனாரு. போறப்ப இவர் வீட்டு கொல்ல பக்கம் வழியா தான் போனாரு போல இருக்குது. சரி சரி, உங்க டிக்கெட்டை கொடுங்க. யாரு கேக்குறீங்க டிக்கெட்டு? என்ன சார் நீங்க சும்மா தமாஷ் பண்ணிட்டு டிக்கெட்டு கேட்டுன்னு? அப்ப நான் வரட்டுமா? மிஸ்டர், டிக்கெட் எடுங்க. டிக்கெட் வாங்காம தான் ரயில் ஏறாங்களா? என்னையா பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டு? நான் பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டு ஏறுறது பிளாட்ஃபார்ம், இறங்குறது பிளாட்ஃபார்ம். பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்காம வேற என்ன டிக்கெட் சார் வாங்குவாங்க? நீங்க இவ்வளவு நேரம் பேசுனதுல இருந்து நீங்க யாருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். மிஸ்டர், அடுத்த ஸ்டேஷன் வந்த உடனே நீ கீழே இறங்கல, போலீஸ்ல என்டர் பண்ண. என்ன யாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? கேடி நினைச்சுக்கிட்டேன். இறங்கியா கீழே? மிஸ்டர், கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். இறங்கியா கீழே? இறங்கியா? இங்கிலீஷ் தெரியல பாவம். பாத்தீங்களா சார் எப்படிப்பட்ட கேடிகளா இருக்காங்கன்னு? இன்னும் எவ்வளவு பேர் அயோக்கியம் இருக்காங்களோ தொடர்வாங்க. யாருக்கு தெரியும்?
விட்டுருங்க சார். யாராவது பார்த்தா அசிங்கமா இருக்கும். இறங்கியா இறங்கியா ஓகேவா இருக்கீங்களா? ரொம்ப நாளாவது பார்த்து. அலங்காரம் போறவனை பார்த்தா சிஐடி மாதிரி தெரியுது. என்னையே நோட்டை பார்த்துட்டு இருக்கான். வா ஃபாலோ பண்ணு. குட் மார்னிங் சார். வணக்கம், நமஸ்காரம், வணக்கம். அடிய பேர் மிஸ்டர் வைகுண்டம். ஆனந்தா லாட்ஜின்னு கேள்விப்பட்டிருப்பேன். கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் கஸ்டமர் உண்டு. அதாவது இந்த ரோகம் வேணுமா சந்திரலோகம் வேணுமா அதெல்லாம் நம்ம ஹோட்டல் ரூம்போட பேர் சார். ஒரு முறை என்டர் ஆயிட்டேன்னா அதுக்கப்புறம் வெளி உலகத்தையே மறந்துடுவேன். ரொம்ப நல்லா பேசுறப்பா. உன் வார்த்தையே குடியிருக்கலாம் போல இருக்கு. சரி சரி போடு. நடந்தா அக்கிரமம் மெட்ராஸில் இறக்கப்படாது. இதோ நம்ம கார், இதுல உட்காருங்க. ஐயா இது காரோட குழந்தையா? கேவலப்படுத்தாதே. ஆனந்தா லாட்ஜி அஸ்திவாரம் 1 லட்சம் வாங்குற கார். நாமதேயம் சங்கர். அட்வான்ஸ் 10 ரூபாய் எடுங்க. ஏயா ஆனந்தாராஜ் போர்டே காமிக்கல, அதுக்குள்ள 10 ரூபாய் கேக்குது. இதுதான் பணம் கொடுத்துருக்க. இந்தாங்க ரசீது. பாரிஸ்ல இருந்து ஒரு லேடியை லோட் பண்ணி அனுப்பிச்சிருக்கா. அவளையும் அழிச்சுட்டு வந்துடுறேன். சேஞ்ச் இருந்தா ஒரு 4 டேஸ் தரடா. அர்ஜென்ட்டா கால் சாப்பிடணும். அட்வான்ஸா? இது எந்த கணக்குல? நாகரிக உலகத்துல இதெல்லாம் சர்வ சாதாரணமாச்சே. கொடுங்கோ, தந்துடுறேன். இதுயா இந்தா விடு. தேங்க்யூ. நம்ம கார் உட்காருவோம். வந்துடுறேன். யோ ராத்திரிலாம் ரயில தூக்கம் இல்ல. ஹோட்டலுக்கு போன உடனே தூங்கணும். சீக்கிரம் வா. காரு அது கதவு கையோட விடுமா நினைச்சேன். நல்ல வேலை. அலங்காரம் நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. அவன் சிஐடியே தான். ஆமாம் பாஸ். எவனோ ஒருத்தன் அவங்கிட்ட நம்ம சைடியே பார்த்து என்னமோ சொல்லிட்டு போறான். முதல்ல கார் யாருடைய இதுன்னு கண்டுபிடிக்கணும். அந்த காரை தொடர்ந்து போய் சிஐடியை க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். ஓகே பாஸ். ஏன் டிரைவர் இன்னும் ஆந்தமன் ரோட்ல வரலையா? ஏன் பொம்மை டிரைவர் இப்ப சடன் பிரேக் போடுறியே, இன்னும் வந்து மூஞ்சி உடனே என்ன ஆகுது? ஆமா, எந்த முட்டா உனக்கு கார் சொல்லி கொடுத்தான்? லைசன்ஸ் வச்சிருக்கியா? நல்லா பாரு. அது வந்து நாய் லைசன்ஸ் ஆகும். நாய் லைசன்ஸ் ஆகுது. வாட் யூ மீன்? ஐ மீன் வாட் யூ cannot mean. ஷட் அப். மேனர்ஸ் தெரியாதவங்களுக்கு இங்கிலீஷ் வேற. ஆமா, இங்கிலீஷ் உங்க மெட்ராஸ்ல மட்டுமா இருக்கு? உலகம் பூராவும் இருக்கு. Stupid. You ought to be put in a lunatic asylum. என்னமா நானும் பாத்துக்கிட்டே சும்மா இங்கிலீஷ் டோன்ட்டேங்கிறீங்க. ஆந்தமான் கார் உங்க அப்பா மட்டும் சொத்து வந்துட்டியா? நானும் மத்தவங்க போற 10 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து ரசீது வாங்கிட்டேன் தெரியுமா? யோ, மரியாதையா கீழ இறங்க போறியா இல்லையா? உன் ஹோட்டலுக்கும் என் காருக்கும் என்ன சம்பந்தம்? அடையும் 1000 தடவை வாங்கி அபூ சிந்தாமணியே கொஸ்டின் போட்டே கொள்றீங்க. பாலிஷா பேசி இல்ல போலீஸ கூப்பிடுங்க. போலீஸா? இரு நானே கூப்பிடுறேன். என்ன போலீஸ் போலீஸ் ஹெல்ப் போலீஸ். ஏன் சத்தம் போடுறேன்? பேசாம நான் கூப்பிட மாட்டேன். பாப்பா பாப்பா ஒத்தைக்கால் பூசு உன் கால இருக்குமா? எமோ ரெண்டையும் தூக்கி போக கூடாதா? அதே காதை விடுறதுதான் ஃபாஸ்ட் நினைச்சா காசை விடுறதையும் ஃபாஸ்டா இருக்காங்களே. குமாரி உமா 14 அரஞ்சான் மேஸ்திரி தெரு மயிலாப்பூர் சென்னை 4. மிஸ் மயிலாப்பூரா? என்ன பாகவதர் வந்துட்டேல? மாமா என்னம்மா ரயில்ல வர்ற ஸ்நேகிதியை கூட்டு வர்றேன்னு போயிட்டு தனியா வர்ற? அவ வரவே இல்லப்பா. அவளுக்காக காத்துக்கிட்டு இருந்த நேரத்துல 4 கீர்த்தனையும் 4 ஆராதனையும் முடிச்சுட்டேனே. ஆமாம்மா, பாவுதர் உனக்கா ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காரு. பாடத்தை ஆரம்பிங்க. நான் சொல்றது சார் 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 ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு. என்னையா 10,001வது தடவையா பார்வதி அம்மாவுடைய விலாசம் கிடைச்சிருக்குதா? இல்ல சார், உண்மையான பார்வதி அம்மாவும் அவங்க புள்ளியும் திருச்சி மலவாச தெருவுல குடியிருக்காங்களாம். அத கண்ணாலே பார்த்துட்டு வந்திருக்கா நம்ம பழக்கடை பஞ்சாட்சரம். முருகையா இந்த தடவையாவது இவங்க அவங்களாவே இருக்கட்டும். வாயா போய் பார்த்து வந்துருவோம். அம்மா நான் போய் பார்த்து வந்துடுறேன். டிரைவர் வண்டி எடு. ஏமா பாட ஆரம்பிச்சுடலாமா? என்ன மேல் சைடுல போறது? என்ன ஆச்சு? தலை சுத்துதே. தலை சுத்துறதா? தலை சுத்துதே. சுத்தப்படாதே. ராதா ராதா
வராது, இங்க வந்து பாரு. ஐயோ என்ன சார், என்ன உங்களுக்கு? நல்லா சிரிச்சுட்டே இருந்தா பாடத்தை ஆரம்பிக்கும். நான் பாட ஆரம்பிச்சேன், வீல்ல கத்த ஆரம்பிச்சுட்டா. இல்லடா தாய் மேல போடுறேன்னு பார்த்தேன், வெட்டி போட்ட வாழத்தை டாட்டு சாஞ்சு விட்டு நான் என்ன பண்றது ஒண்ணுமே புரியல. ஐயோ உமா என்னடி ஆச்சு? பாகவதர்வாள், இந்த மயக்கம் வழக்கமானதுதான். ஆனா ஒரு சின்ன வித்தியாசம், இது எப்பவும் டியூஷனுக்கு பின்னாடி வரும், இப்ப முன்னாடியே வந்திருக்கு, அவ்வளவுதான். சங்கீத சஞ்சீவின்னா எப்பேற்பட்ட டிசீஸையும் நிவர்த்தி பண்ணிடும். அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? வர என்ன மயக்கம் டி 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 என் தலை கண்ட உடல் என்ன மயக்கம் டி 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 டி. ஐயோ என்னால தாங்க முடியலையே, தாள முடியவில்லை. உங்க குரலை கேட்டா அவ குறவலை நெரிக்கிற மாதிரி இருக்கு. உமா உயிரோட இருந்தா நாளைக்கு கூட அவளை சந்தோஷமா சாகடிக்கலாம். இன்று போய் நாளை வரடா. ஸ்ரீமான் ராமச்சந்திரன் சொன்ன வார்த்தை ஓ வாயில மாட்டின்று லாட்டரி அடிக்கிறது. மிஸ்டர் ராஜரத்னம் பிள்ளை முதல் எம்.கே. தியாகராஜ் பாகவதர் வரை என்ன சர்டிஃபை பண்ணிருக்கா. பட் பரவாயில்ல, நான் இப்ப புறட்டுறேன். பொடி டப்பா ஏன் டப்பா? இன்று போய் நாளை வாரேன். நிஜமாவா? ஐயோ பேசாதடி, அது திரும்பி வந்தா போகுது. அப்பாடா, அந்த கரடியோட பிர்காவை கேட்கும் போது என் காதுக்குள்ள சட்கா வண்டி ஓடுற மாதிரி இருக்கு. இதுவே உன் காதுல கத்தி இருந்தா உன் காதுல தேனாறு ஓடுற மாதிரி இருந்திருக்கும். நீ சுத்த ஓல்ட் மாடல். ஆமா, கார்ல பை வச்சிருக்கேன், எடுத்துட்டு வா. நீ ரயில்வே ஸ்டேஷனுக்கு தானே போயிட்டு வந்த? பின்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கா போயிட்டு வருவேன்? ஏண்டி மறைக்கிற? நான் ஏன் மறைக்கணும்? நீ என்ன என் உண்மையான வயசியா கேட்ட? சரிதா, நிறுத்து. போயும் காதல் பெருசா, இந்த பூஸ் தானே கிடைச்சது உனக்கு? ஆஹா, இது அந்த ஆளோட போட்டு இல்ல. உன் எதிர்கால ஹஸ்பண்ட எனக்காக சஸ்பெண்ட் பண்ணாதம்மா. நான்சென்ஸ், தூக்கி எறியாத. அவசரப்படாத. அரப்பவன் மோதிரத்தை தொலைச்சிட்டாள்னு சகுந்தலிய துஷ்யந்தன் நீ என் சம்சாரமே இல்லன்னுட்டான். நீ இந்த பாட்டா ஷூ தூக்கி போட்டா உன் காதலனா உனக்கு டாட்டா சொல்லிட்டு போயிடுவான். ஏய், நீ அதை கொடுக்க போறியா? கொண்ட. நம்மது கஷ்டப்பட்ட சொத்துல எப்படி போவோம்? இதுதான் மிஸ் மயிலாப்பூர் விடா. மிஸ் மயிலாப்பூர், மிஸ் மயிலாப்பூர், யார் வீட்டுல? மிஸ் மயிலாப்பூர் ஒருத்தையுமே காணோம். யார் நீங்க? நீங்க யாரு? நான் இந்த வீட்டுக்கு விருந்தாளி. உங்களுக்கு யார் வேணும்? எனக்கு மிஸ் மயிலாப்பூர் குமார் உமா வேணும். உங்க பேரு? அங்கர். நான் நினைச்சேன் மிஸ் மயிலாப்பூர் மிஸ்டர் மயிலாப்பூர் தேடுதா. என்னடி காலங்காத்தால யார்கிட்ட தகராறு பண்ணிட்டு இருக்க? குட் மார்னிங் மேடம். குட். நீரா எங்க வந்து? என்ன சீனே மாறுது? துஷ்யந்தன் வாயில வர வேண்டிய கேள்வி சகுந்தலா வாயில வருது. அப்போ உமா இல்லையா, சகுந்தலையா? ஷட் அப். எதுக்காக வந்தீர்? என்னம்மா அது சுருக்கு சுருக்குன்னு பின்னல் குத்துற மாதிரி பேசுறீங்க? ஓஹோ, இதனால்தான் பெண் புத்தி பின் புத்தின்னு சொன்னா போட்டிருக்கு. ஐயா ஆராய்ச்சி மணி, நீர் வந்த காரணம்? அம்மா வீரமணி, உங்ககிட்ட உங்க பர்ஸை கொடுத்துட்டு போக வந்தேன். பாத்தியா ராதா? கேள்வியே தப்பு. நான் பிக் பாக்கெட் அடிக்கிறதுக்கு உங்ககிட்ட பாக்கெட் இருக்கா? திருடாம என் பர்ஸ் உங்ககிட்ட எப்படி வந்தது? நீங்க திருடாம என் பூட்ஸ் உங்ககிட்ட எப்படி வந்தது? ஓஹோ, இப்பதான் புரியுது. பூட்ஸ போட்டுட்டு பர்ஸ் எடுத்துக்கிட்டு போயிடுறது, பர்ஸ் திருப்பி கொடுக்க வர மாதிரி வீட்டுக்குள்ள நுழைஞ்சு கண்டதெல்லாம் சுருட்டிக்கிட்டு போயிடுறது, அப்படிதானே? அம்மா அரஞ்சாமே சித்தரு, இந்த கண்ணா அப்படிதான் பேசாதே. நாக்கு இருக்கே, அது ஒரு அபாயமான ஆயுதம். அதனால்தான் பாய்ங்க லாக்கப்புக்குள்ள அழைச்சு வச்சிருக்காங்க. புரியுதா? கவர்ச்சியா பேசவும் கத்துக்கிட்டு இருக்கீர். ஏமாத்துறவங்களுக்கு சாமர்த்தியம் அதிகமா தான் இருக்கும். என்ன செய்யறது, இந்த நாகரிக உலகத்துல நான் ஒரு ஏமாளி. இங்க ஒவ்வொரு செலவு மடிப்பிலையும் ஒரு சதி மறைஞ்சு கிடக்கு. என்னமோ ஹரிச்சந்திரனுக்கு அட்வைசரா இருந்தவர் மாதிரி பேசுறீரே. என் கார்ல நீர் வந்து ஏற காரணம் என்ன? அது எங்க அம்மா செய்யற தவறு. என்ன வஞ்சம் தெரியாதனா வளர்த்துட்டாங்க.
அதனால்தான் அந்த பாவி வைகுண்டம் பிரிச்ச வர வந்துட்டேன். இந்த பாரு, ஆந்தா ராஜ்ய தங்கத்துக்கு அட்வான்ஸ் கேட்டேன், கொடுத்தேன். இதான்டா காவி படுத்துக்க, அப்புறம் போகலாமா. நீ என்ன போல கஷ்டம்னு நினைச்சேன். அப்புறம்தான் மின்னல் வெட்டி இடி இடிச்சு மழையோ பெய்த. அப்ப புரிஞ்சுக்கிட்டேன். அடடா, உண்மை புரியாம மரியாதை இல்லாம பேசிட்டேன். வெரி சாரி. அம்மா, இந்த ஒரு வார்த்தையை தாக்கில வச்சுக்கிட்டு ஊர்வமுக்கு போகாத. என்ன போல எல்லாரும் அப்பாவியா இருக்க மாட்டான். பார்த்துமா? காசு பாவம். ஃபர்ஸ்ட் பத்திரமா ஏமா தரங்க. சந்தேகமா? ராதா, அவர் ரொம்ப நல்லவர் இல்ல? எப்படி நீ கண்டுபிடிச்ச? இந்த காலத்துல கிடைச்ச 1000 ரூபாவை யார் திருப்பி கொடுப்பாங்க? ஆமா, 1000 ரூபாய் திருப்பி கொடுத்துட்டு விலை மதிப்பில்லாத உன் இதயத்தை திருடிட்டு போயிட்டாரேடி. என்னடி வளர்ற? உமா, வாரண்ட் இல்லாம வந்து நுழைய அம்மினாடி காதல் போடி. உமா, குட் மார்னிங் சார். நமஸ்காரம், வணக்கம். அடியார் பேரு மிஸ்டர் வைகுண்டம். ஆனந்தாராட்சின்னு கேள்விப்பட்டிருப்பேன். இந்த ரோகம் சந்திரரோகம் எல்லாம் அட்டாச்சு. கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் அதுக்கு கஸ்டமர்ஸ் உண்டு. கஸ்டமர்ல ஒரு கஷ்டம் தான் உண்டு. எக்ஸ்கியூஸ் மீ, பாத்தி என்ற 10 ரூபாய் வாங்கி ஆளுக்கு 5 எடுத்து விடுவோம். அது அயோக்கிய பேரு. உன் அக்கிரமத்தை எனக்கு மங்கா கொன்னுடுவா உன்னை. எதா வாங்க அம்மா, இந்த படத்துல நீ அடிச்சது என் இதயத்துல அடிச்ச மாதிரி இருக்குமா? அக்கா, ஆட்ட மும்முரத்துல தெரியாம அடிச்சிட்டேன், என்ன மன்னிச்சிருக்கா. அம்மா, இவ்வளவு பிரியமுள்ள தங்கச்சியை விட்டுட்டு நீ எங்கம்மா போயிட்ட? 18 வருஷமா உன்னை பார்க்காம என் கண்ணெல்லாம் பூத்து போச்சு. நீ எங்க இருக்கிறியோ, என்ன செய்கிறியோ? என்னக்கா இது? ஆட்டத்தை ஆனந்தமா பார்த்தாங்க, காசை கேட்டா காணாமலே போயிட்டாங்களே. ஆமாண்டா ராஜா, இந்த காலத்துல டிக்கெட் போட்டு கட்டடத்துக்குள்ள ஆனாதான்டா மதிப்பு. நம்மள மாதிரி நடு ரோட்ல அந்த மேனகையே வந்த ஆனா கூட ஓசில தான் பாத்துட்டு போவானுங்க. நம்ம தொழிலே ஆட்டம் கண்டு போயிடுச்சுக்கா. இனிமே அத மாத்த வேண்டியதுதான்டா. ராஜா, இந்தா நீ இங்கே இரு, கொஞ்சம் என் கைவரிசையை காமிச்சிட்டு வர. ஏமா பாத்து வரப்படாது? பாத்துட்டு தான் வர்றேன், நீ இல்ல பாத்து வரணும். ஆம்பளைக்கு அடக்க வேண்டாம். ரொம்ப நல்லா இருக்குமா. எங்க வீட்டு பசு பொல்லாதது, உங்க வீட்டு காளைய நீ அடக்கி வைன்னு சொல்ற மாதிரி இருக்குது உன் பேச்சு. நான்சென்ஸ். யோ, நாகரிகமா பேசு. நாக்குல இருக்கிற நட்டு கண்டுடும். இடிச்சதும் இல்லாம இங்கிலீஷ் பேசலையா திட்டுற? நான் குரல் கொடுத்தேன்னா போறவன் வர்றவெல்லாம் என் பக்கத்தையே சப்போர்ட்டா பண்ணுவான். இன்னைக்கு நான் முழிச்ச முகமே சரியில்லை. யோ கொயா, இங்க வா. அட வாய சவுடு வா. என்ன இது ஒண்ணேதானே? ஆமாமா, என்னதாமா? நல்லா பாரு, யார்தாவது ஒண்ணுதுன்னு சொல்லடாத. இந்த காலத்துல திருடனுக்கும் நல்லவனுக்கும் டிஃபரன்ஸ் தரலையா? அம்மா, 1 ரூபா குறையுதம்மா. 1 ரூபா குறையுதா? 1 ரூபா குறையுதா? ஆமாமா. ஓ, அந்த ரூபாயா? தோ கொடுக்குமா கொடுக்குமா. இன்னைக்கு என் வருமானமே இதான். இதே கொடுத்து நான் என்ன பண்றது? உன் அஜாகிரதைக்கு இந்த 1 ரூபா தான் அபராதம். திருநதும் இல்லாம உபதேசம் வேறையா பண்ற? எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்கியா? 1000 ரூபாயா இருந்தாலும் ஒரே 1 ரூபா மட்டும் எடுத்துக்கிட்டு பாக்கிய திருப்பி கொடுத்துடுவேன். நான் ஒரு லாட்டரி சீட்டு வாங்கியிருக்கேன், அது விழுந்த உடனே உன் வீட்டு தேடி வந்து கொடுத்துடுறேன். இந்தா உன் அட்டை ரசை எழுது. ஒண்ணு வேண்டாம் தாயே, ஆள விட்டா போதும். யோ, லாட்டரி எடுத்தா எங்கயா கொண்டாந்து கொடுக்கறதே? அட பாவி, அதிர்ஷ்டம் இல்லாத ஆளியா? டேய் தம்பி, கிடைச்சிருச்சுடா. அக்கா அக்கா, இன்னைக்காவது வயிறு நிறைய வாங்கி கொடுக்கா. அது எப்படி முடியும்? உனக்கு தான் உடம்பெல்லாம் வயிறாச்சே. யோ, இவனுக்கு 2 இட்லிய சாம்பார்ல குளிப்பாட்டி கொடு. எனக்கு ஒரு வாடி சாம்பார் மட்டும் கொடு. இட்லிய நாளைக்கு வாங்கிக்கிறேன். இந்தா. அம்மா தாயே, வாமா மவளே, கண்ணை இருட்டுது. புண்ணியம் பண்ணிருக்க, எண்ணம் தான் இருடக்கூடாது. காலை அடைக்குது தாயே. ஆண்டவனுக்கும் அதே கம்ப்ளைண்ட் தான். இல்லன்னா நீ போடுற சத்தத்துல அவர் தூக்கம் கலைஞ்சிருக்குமே. தாயே, போகட்டும் போகட்டும். நம்ம மாதிரி ஏழைங்கெல்லாம் சீக்கிரம் சேர்த்தாதான் நல்லது. அப்பதான் நம்ம பணத்தை காட்டி தர்ம பணம் சாமின்னு உண்டியல் குலுக்கி 2 பேர் மத்தியானம் ஆட்டம் சினிமா பாப்போம். அக்கா, எனக்கு கொடுக்க எனக்கு கொடுக்க எனக்கு கொடுக்க. இந்த பாட்டி, யோ பாக்கி சில்லறைக்கும் இட்லி அந்த பாட்டிக்கே கொடு. ஐயோ, பாட்டி உயிர் போகுதே. நீ வீட்டுல போயிரு, நான் வேற ஒரு பாக்கெட் பாத்துட்டு வரேன்.
அன்னைக்கு அப்பாவும் நானும் பட்டி தான் நினைச்சேன். கடவுள் படி வந்துட்டாரே. காசு கைலி கட்டிட்டு போகுது. யோ பாத்தனட விட்டுட்டு பாரு பாரு உதவாக்கற டைலர்ல நிறைய பணம் வச்சிருப்பான். பாவி என் வாயில மண்ணை போட்டானே. என்னையா பாலைவனா இங்க வா. இல்லையா இது உன் பர்ஸ் தானே? இல்ல அது என் நிலைமை. ஏயா அரை காசு கூட இல்லாம ஏயா கடத்தருக்கு வர? வருதா தெருவுல போற காசுக்கெல்லாம் உன் வாய் தான் வாசப்படி போட்டுருக்குது. யோ என்னையா கேள்வி இது? யாரா சும்மா கேட்டா குடுப்பானையா? இது கேக்குற காலம் இல்லையா, எடுக்கிற காலம். ஆனா நான் ஒரு நியாயத்தோட கொள்கையோட தான் எடுக்கிறேன். வர வர எதுலதான் கொள்கை இல்லாம போச்சு. திருடி பணம் சேர்க்கிறேன், இதுல நியாயம் கொள்கை வரையா? யோ திருடி சேர்க்கணும்னா பெரிய இடமா பார்க்க மாட்டேன். தகர டப்பா வாங்கிட்டே எடுப்பேன். பரிசுல இருக்கிற ரூபாயில 1 ரூபாய் தான் எடுப்பேன். அட்ரஸ் வாங்கிக்குவேன். நான் கட்டி இருக்கிற லாட்டரி சீட்டு விழுந்துருச்சுன்னா வண்டியோட திருப்பி கொடுத்துருவேன். உன் பக்கத்துல நியாயம் இருக்கலாம், ஆனா வயசு வந்து ஒரு பொண்ணு இந்த மாதிரி காரியங்கள்ல ஈடுபடுறது இல்ல. பாதுகாப்பு, மரியாதை, கௌரவம் எதுவுமே இல்ல. இதுக்கெல்லாம் அர்த்தம் புரியுதா உனக்கு? பின்ன என்னையா பண்றது? எனக்கும் நாதி இல்ல, கண்ணு தெரியாத எங்க அப்பாவும் நானும் காலம் தள்ளுறதுதான் எப்படி? உனக்கு தேவையான பணத்தை யாராவது கொடுத்துட்டா அப்ப திருட மாட்டிய? எவையா இருக்கும் அப்படிப்பட்ட புண்ணியமா? கேக்குதான் கிட்ட வந்தியா? நான் என்னமா நினைச்சிட்டேன். அப்படியே கொடுத்தாலும் அந்த பணத்துக்குள்ள கேவலமான எண்ணம் புதஞ்சிருக்கும். என்ன கூட அப்படிதான் நினைக்கிறியா? யார் யா கண்டா எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குமோ? படப்படன்னு பேசுறத பார்த்தா யோகிய மாதிரி இருக்கு. இந்த மாதிரி திருன்னு விழிக்கிறத பார்த்தா திருட மாதிரியும் இருக்கியா? என் பார்வையே அப்படிதான். கண்ணை பார்த்தா பயமா தான் இருக்கும், ஆனா மனசை பார்த்தா மகாத்மானே சொல்லுவேன். ஒரே 1 ரூபா இருந்தா கூடியா எங்க அப்பாவுக்கு பண்ணும் பாலும் வாங்கணும்யா. சரி தர. இப்போ உங்க அப்பா எங்க இருக்காரு? வீட்டுலதான் இருக்காரு. எங்க அப்பா ரொம்ப நல்லவரு. அவருக்கு கண்ணு இருந்தப்பா என்ன கடும் பாடுபட்டு வளர்த்தாரியா. சரி பணம் தர, முதல்ல உங்க அப்பா போய் பார்க்கலாம். புத்தகத்தை ஏன் காணோம்? இந்த இடத்துல தான் இருக்க சொன்னான். ஐயோ காப்பாத்துங்களே, என்ன காப்பாத்துங்களே, யாருமே இல்லையா? ஐயோ காப்பாத்துங்க. நல்ல சமயத்து தெய்வம் மாதிரி வந்து என்ன நீங்க காப்பாத்துனீங்க. அம்மா ஒரு சின்ன பொண்ணு இப்படி தனியா வெளியே வரலாமா? தவறுதான், மன்னிச்சிடுங்க. எனக்கு இன்னொரு உதவி செய்வீங்களா? என்னது? நான் திரும்பி போகும்போது இதே ரவுடி இங்க மறுபடியும் வந்து வம்பு பண்ணினா போலீஸை சொல்லுமா, அவங்க கவனிச்சுவாங்க. கொஞ்சம் வீட்டு வரைக்கும் துணைக்கு வரீங்களா? நிறைய யாராவது பார்த்தா என்ன பத்தி தப்பா வச்சுப்பாங்க. சரி இப்ப எப்படி உன் வீட்டு போய்? இந்த பக்கம். இந்த பக்கமா? ஓ வாங்க வாங்க உட்காருங்க. உங்களை பத்திரமா கொண்டாந்து சேர்க்கணும். சேர்த்தாச்சு. வரமா இருங்க இருங்க, உங்க வேலை முடிஞ்சது, என் வேலை முடியலையே. கைமாற ஏதாவது செய்யலன்னா? அதெல்லாம் தேவையில்லை. உதவி செய்யறவனுக்கு நந்திய வார்த்தையால சொன்னா போதும், லஞ்சம் கொடுக்காத. ஏன்னா அப்புறம் உதவி செய்ய மாட்டான், திட்டம். என் மனசாந்திக்காக ஒரே 1 நிமிஷம் செஞ்சு பண்ணிட்டு வந்துறேன். உட்காருங்க பிளீஸ். பயந்துட்டியா? ஏழதான், ஆனா கோழை இல்ல. அது உங்களை தானே ரயில்ல ஏன் உருமுறீங்க? ரயில் தான் சொன்னேன், ஜெயில் தான் சொன்னேன். அதிகம் பேசாத. அர்த்தத்தோட பேசினாலே உங்களுக்கு பிடிக்காத போட்டு. ஆமா நீங்க யாரு? யமன். என் வழியில குறுக்கிடுறவனுக்கு. ஓஹோ. ஆமா என்ன தேடுற? ஒண்ணும் இல்ல, உங்க வாகனத்தை தேடுறேன். வாகனமா? ஆமா சார், அட்லீஸ்ட் ஒரு கண்ணுக்குட்டி மேலேயாவது வந்திருக்க கூடாது? போதும், நீ யார தேடிட்டு வந்திருக்கிறியோ அந்த விஷயத்தை இப்பவே விட்டு. அது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? என்ன ஏன் சார் தடுக்கிறீங்க? என் வாழ்க்கை லட்சியமே அதுதான். அட பைத்தியக்கார, இதனால உனக்கு 5 லட்சம் கிடைக்கும்னா நான் 10 லட்சம் தரேன். நீ ஒரு சிஐ தானே? என்ன சார் அது மண்ணு போடாம வேலை கொடுக்குறீங்க? ரொம்ப சாதாரணமான ஆள் சார். இல்ல, நான் சத்தியமா சொல்றேன், நீ ஒரு சிஐடி தான். சிஐடி. ஏன் சார் நீங்க 1000 சத்தியம் செய்தாலும் சேவை முட்டப்படுமா? உங்க நேரம் பார்த்தா பயப்படுங்களா சார்? வரேங்க. என் கூட்டத்துக்கு ஒரு சிஐடி தேவை,
நீ என் கூடவே இருந்து. மறுத்தா மறுத்தா இன்னொரு தோட்டா செலவாகும். விளையாட்டு சொன்னா சரி, நான் சம்மதிக்கிறேன்னு வச்சுக்குவோம். எனக்கு என்ன பாதுகாப்பு? எந்த நேரத்திலையும் நான் உனக்கு கை கொடுக்க தயார். என்ன இது துப்பாக்கி? ஒண்ணும் இல்ல, கையில இரும்பு இருந்துகிட்டே இரும்பு. நாகசாந்தி நடக்கட்டும். உட்காருங்க. இந்தாங்க, என்ன சிரிக்க வச்சதுக்கு பரிசு. இத குடிச்சா நீங்களும் சிரிப்பீங்க. இத குடிச்சா நான் சிரிப்பேனா, என்ன பார்க்காம சிரிப்பாங்களா? யார் சிரிச்சா என்ன, குடிச்ச பிறகு நமக்கு அது தெரியவா போகுது? ஓஹோ, அனுபவம் பேசுது. அம்மா, எனக்கு பழக்கம் இல்லம்மா. யார்தான் பழகிட்டே பிறக்கிறாங்க. பிளீஸ், என்னுடைய சந்தோஷத்துக்காக. சரி. அம்மா, இந்த ஐஸ் இல்லையா? ஐஸ் வேணுங்களா? இத கொண்டு வரேனே. ஓஹோ, நீயும் ஆரம்பத்துல இருந்து எனக்கு ஐஸ் வைக்கத்தான் பாக்குற. எல்லாத்தையும் குடிச்சிட்டீங்க. நான் எப்பவும் பாதி கிணறு தாண்ட வழக்கமே கிடையாது. இப்பதான் இந்த நாட்டின் குடி மகனாயிருக்கேன். இந்த நீயும் இந்த நாட்டின் குடி மகளாயிரு. குடி இருக்கிற பக்கம் நீங்க குடியே இருந்ததில்லைன்னு சொன்னீங்களே. ருச்சி தெரியாம சொல்லிவிட்டேன். வார்னிஷ்னா இதுதான் வார்னிஷ். என்ன ருச்சி தெரியுமா? நீயும் குடி. எல்லாருமா போய் ஆஸ்பத்திரியில வரிசையா பத்துவோம். குடி 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 குடி. ஆள்தான் மக்காரு, காதுமா. மிஸ்டர், கொஞ்சம் பேசாம இருக்க மாட்டீங்க? பேசினா அந்த காத்துலயாவது காது ஓடுமான்னு பாக்குறேன். வயிற்று வலிய மடியில கட்டிக்கிட்டு விருந்துக்கு போன மாதிரிதான் கொடுமை. நான் கை பிடிக்கட்டுமா? ஆண்ட பிடிக்கட்டுமா கேட்டா? என்ன பேச்சு வேண்டியிருக்கு? சும்மா லொட லொட லொட. இல்ல, ஐயோ, இடியா அடிக்குதே. அது இடி அடிக்கல, உன் பேச்சினுடைய எதிரொலி. தலை வலி. மழையே வந்துடும் போல இருக்கே. இப்ப ஒட்டி நிப்பீங்க, அப்புறம் கட்டி பிடிப்பீங்க. எல்லாத்துக்கும் மழை ஒரு சாக்கு. ஊர்ல ஒரு தூத்த போடக்கூடாது. உடனே கஞ்சி பொண்ணு எங்க போறான்னு கஞ்ச விளக்கண்ணை விட்டுட்டு தெரிய வேண்டியது. மிஸ்டர், ஜாக்கிரதை, இதெல்லாம் அஜாக்கிரதை. நான் பேசுறேன், நீங்க உத்தரவு போட. உத்தரவா? மழை நேரத்து சத்தம் போட்டா தவறைன்னு பாம்பு ஓடியாகும். அதுதான் உத்தரவு இல்ல. அப்பா அப்பா, வாசல்ல லாவணி நடக்குதுப்பா. இப்ப நடக்கிறது எரிஞ்ச கட்சியா எரியாத கட்சியாமா? இது நலஞ்ச கட்சிப்பா. ராமனும் சீதையும் மாதிரி 2 பேரு சண்டை போட்டுட்டு இருக்காங்கப்பா. நீ என்னம்மா கதையே மாத்துற? ராமனும் சீதையும் எப்பம்மா நடுத்தருவுல தகராறு பண்ணிக்கிட்டாங்க? இவங்க புதுசா கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஜோடியா இருப்பாங்க. நல்லா படிச்சவங்க மாதிரி தெரியுதுப்பா. படிச்சவங்களா? அப்ப நிச்சயம் அடிச்சுக்குவாங்க. பாவம், முழுக்க நனைகிறதுக்குள்ள அவங்களை உள்ள கூட்டிட்டோம்மா. சரிப்பா. இப்பதான் களை கட்டி இருக்கு. மழையில கண்ட போட்டா சவுத்து போயிடும். உள்ள வாங்க. வேண்டாம் வேண்டாம், இப்ப மழை விட்டுடும். நான் போறேன். இது பருவமழை. இப்ப வந்து நிக்காது, ரொம்ப நாள் ஆகும். ஐயாவே 10 படி காமிச்சாரு. நீ வாமா போமா. அப்பா கூட்டிட்டு வந்துட்டேன்.
உட்கார சொல்லமா. உன்னதாமா உட்காரு. முடியாது, உட்கார மாட்டேன். ஏம்மா? ஒண்ணு இல்ல, பள்ளிக்கூடத்துல பெஞ்சு மேல நின்னே பழக்கம். அண்ணாத்த, 1000மே உன் பொஞ்சாதி அலங்காப்பிடாரியா இருந்தாலும் ஆம்படியா எனக்கு முன்னால உட்காருவாடா. ஏய், நீ யார பத்தி பேசுற? இல்ல, நம்ம பத்தி தான். என்ன அநியாயம்! யார் புருஷன், யார் பெண்ஜாதி? என்ன தப்பா சொல்லிட்டாங்க? நீ பெண் ஜாதி, நான் புருஷன் ஜாதி. சரிதான். Shut up! நான் ஒண்ணும் இவருடைய பெண்டாட்டி இல்ல. என் வீட்டுக்காரி இப்படித்தான் சண்டை நடக்கிற சமயத்துல நான் உன் பொண்டாட்டி இல்ல, நான் உன் பொண்டாட்டி இல்லன்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. ஏன் என் வயிற்றுல கொட்டிக்கிறீங்க? நீருமா, நான் சொல்றேன். ஐயா, இவ என் பொண்டாட்டி இல்ல. ஆமா, நான் பொண்டாட்டி இல்ல. நான் இவளோட புருஷன் இல்ல. நான் இவரோட புருஷன் இல்ல, பொண்டாட்டி இல்ல. நான் சொல்றேன், நீ அதான் சொல்லிக்கிட்டு நான் நீ பொண்டாட்டி இல்ல. இல்ல. நீங்க சொன்னீங்க. நீ பொண்டாட்டி ஆமா, இல்ல. நான் பொண்டாட்டி இல்ல. நான் நீங்க புருஷன் இல்ல. புருஷன் நீ இல்ல. பொண்டாட்டி இல்ல. என்னதான் இருந்தாலும் வந்த விடுமா, பொட்டுன்னு சத்தம் கேட்ட உடனே புருஷனை பொசுக்குன்னு கட்டி பிடிச்சுக்கிச்சு பாரு. எப்படாம புடிச்சுக்க. நீ ஒண்ணும் இன்ஜின் விடாத, தும்முனாலே எங்க வீட்டு தூளெல்லாம் ஆடும். வா, பத்திரமான இடத்துக்கு போலாம். வா நாத்தே, வாங்க வாங்க வாங்க, இங்க உட்காருங்க உட்காருங்க. மழை ஓயிர வரலும் இங்கே உட்கார்ந்து சகாசமா கண்ட படுங்க, நான் வரேன். ஏய், என்ன பாரு? நாத்து, கதவை திறம்மா. என்னம்மா, அக்கமா இருக்கு? ஏய், நீ கதவை திறக்க போறியா இல்லையா? இப்ப அப்படிதான் சொல்லுவேன். இன்னும் கொஞ்ச நேரம் போனோம், இதுக்குள்ளவா கதவை திறக்கிறேன்னுவேன். இல்லன்னத்தை பொம்பளைய பத்தி பொம்பளை கொடுக்க ஸ்டேட்மெண்ட் ஆச்சு, பொய்யா இருக்குமா? ஏய், நீ மரியாதையா கதவை திறக்கறியா இல்ல உடைக்கட்டுமா? ஏன் லபோதிபன்னு வச்சுக்கிற? புருஷன் இல்லன்னு பொய்யா சொல்ற? 1000 குடிசையில நுழைஞ்சு பார்த்தாலும் இந்த மாதிரி வீட்டுக்கார கிடைக்கிறது கஷ்டமே. என்ன மாக்கிறாரு பாருங்க, சகிக்கல. ரெண்டு பொம்பளை சேர்ந்துக்கிட்டு பந்து விளையாடுறீங்களே. Shut up. ஓகேமா? நீ சும்மா என்னத்த? நாம மழை ஓயறதுக்குள்ள சண்டை வாயணும், இல்ல தொண்டை முள்ளு உடைஞ்சிடும். ஏய் மட்டரகம், என்ன மிரட்டுற? இந்தா, அவட்ட வாய்ப்பு இருக்காத. எனக்கே பயமா இருக்கு. இந்த பாரு, நம்ம கௌரவமா இங்கே தப்பிக்கணும்னா புருஷன் பொண்டாட்டியா ஆக்ட் பண்ணித்தான் தீரணும். வேற வழி? உங்க மொழி எனக்கு பெஞ்சாதிய நடிச்சு பழக்கமே இல்லையே. நான் மட்டும் புருஷா நடிச்சு டிகிரி வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னண்ணா ஆச்சா? அடி பாவி, சமையல் ஆச்சான்னு கேட்கிற மாதிரி கேட்கறாரு. இன்னும் ஏன் தம் பிடிக்கிறேன்? ஆரம்பி. சரி. அத்தா, என்னத்தா? உங்க மேல எனக்கு தாங்க முடியாத அன்பத்தா. அப்படித்தான். வக்கீலா, நாங்க ஒத்துமையாட்டோம். கதை தரங்க. இப்படி இல்ல இருக்கணும். இனிமே சண்டை போட மாட்டீங்களே? போட மாட்டோமே. ஏமே, உன் புருஷன் மேல உனக்கு அன்பு தானே? ஓ, கூட கூடையா அள்ளி கொட்டட்டுமா? அப்படின்னா கடவுள் சத்தியமா இனிமே நாங்க 2 பேரும் ஒத்துமையா இருப்போம்னு சொல்லுங்க. அதுதான் முடியாது. அப்படின்னா 2 பேரும் இங்கே கேடாங்க. ஐயோ, இந்தமா, இந்த இந்த ஐயோ, நல்ல வேலை நீ எங்க சம்மதிச்சேன்னு பயந்துகிட்டே இருந்தேன். ஏன்? நீ சம்மதிச்சு அவர் கதவை திறந்து விட்டுட்டா நான் எப்படி ஜாலியா இருக்க முடியும்? ஓஹோ, அதுவா உங்க பிளானு? அதான் நடக்காது. நான் இப்போ சம்மதிக்கிறேன். ஓஹோ, அதுவும் ஒரு வகையில லாபம் தான். என்னது? ஆமா, உன் பேர் என்ன? உமா மகேஸ்வரி. உங்க பேரு? உமா மகேஸ்வரிக்கு ஹஸ்பண்ட் யாரு? சங்கர் தான். அது இருக்கட்டும், சத்தியம் வேற பண்ண சொல்றாளே, என்ன செய்ய போற? இதுல என்ன பெரிய கஷ்டம்? மனசுக்குள்ளான்னு சொல்லிக்கிட்டு வாயால சத்தியம்னு சொன்னா போச்சு. அதான் பொய் சொல்றதுக்கு எவ்வளவு பெரிய ஐடியா. பிரமாதம். பா சமாதானம் தேவத, நாங்க சமாதானம் ஆயிட்டோம். இந்தம்மா கேட்டுக்க. சத்தியமா? என்ன சத்தியமா? அது கொஞ்சம் திக்குவாய். சத்தியம் செய்யும் போது மட்டும் திக்கும். சத்தியமா இனிமே நாங்க 2 பேரும் ஒத்துமையா இருப்போம். பிரமாதம். ஆனா இது பத்தாது, கட்டுக்கழிச்சு நித்தியா இது சாரோடாட்டம் வச்சிருக்கேன். அண்ணாத்தே, இந்தா உன் பொண்டாட்டிக்கு இந்த குங்குமத்தையே கொண்டா. அப்படி குங்குமப்பட்டின் மங்களம் வச்சாச்சு. கவத்தர. சரி சரி, இந்தா இந்த பூவியவி. பூவா? பூ வச்சே புண்ணியத்தாலே. நான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு சொல்லி அடக்க ஒடுக்கமா ஆம்படி என் கால்ல விழுந்து கும்பிடு. கர்மம் கர்மம். நான் செய்ததெல்லாம் தப்பு.
ஓ அதுவா, அடுத்த வருஷம் குழந்தை குட்டியோட வரணும். அது இல்ல அண்ணாத்தே, காது குளிர 2 பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடிட்டீங்கன்னா பட்டாபிஷேகம் நடந்த மாதிரி. ஆமா, இது பெரிய பிருந்தாவனம். என்ன இருக்கு பாடுறதுக்கு? 4 பக்கமும் செவருதான் இருக்கு. என்னையா தாடி என்ன தேடி இருக்காங்க? ஒண்ணும் இல்ல, இந்த பகவத்கீதை, பைபிள் அது மாதிரி அருள் நூலோ அப்படின்னு அருள் நூலா? அத்தனையும் அக்கவுண்ட் புஸ்தகையா? அக்கவுண்ட் புஸ்தகம். அடாடாடா, வேட்டக்காரனுக்கு குறி மேல கண்ணுங்கிற மாதிரி வேதாந்திக்கு அருள் மேல கண்ணு. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். மிஸ்டர் பசுபதி, நான் படிச்சது கொஞ்சம் தான், படிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. பிரமாதம். நீங்க ஒளிமரம் இல்லாம மனசுல இருக்கிறத வெளிப்படையா பேசிடுறீங்க. ஆனா நான் அப்படி இல்ல, மனசுல இருக்கிறத வெளியே சொல்ல முடியாம தவிக்கிறேன். கவலைப்படாதீங்க மிஸ்டர் பசுபதி, உங்க மனசுங்கிற பாழும் கிணத்துல மறைஞ்சு கிடக்கிற விஷயத்தை எல்லாம் வெளியே கொண்டு வர்ற பாதோள கிழந்தின். ஐயோ என்ன வேதாந்தம் இந்த பாருங்க, இன்னையில இருந்து எனக்கும் நீங்க தான் டீச்சர். மிஸ்டர் பசுபதி, இன்னையில இருந்து ஃபாதருக்கு வேதாந்த டீச்சிங், டாக்டருக்கு வெஸ்டர்ன் மியூசிக் டீச்சிங். ஓகே ஓகே. யாரப்பா நீ பெரிய கில்லாடிப்பா, வட பாயசத்தோட விருந்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டியா? இன்னொரு கரண்டி என்ன எங்க அப்பா கிட்ட காட்டி கொடுக்காம இருந்ததுக்கு. ஏன்னா வீட்டு வரீங்க? வீட்டுக்கு 6வது, டாக்ஸிக்கு 6வது. அந்த ஆளு என்ன கட்டிக்கிட்ட வரல, இடையில வந்து ஒட்டிக்கிட்டவர். மூஞ்சியும் முகரையும். அவர் சொல்ற அவனுக்கும் ஒரு ஜோடி கிடைக்கும். ஆமா, யார் அந்த தாடி? நான் தான் மியூசிக் டீச்சர். ஆமா, இங்கிலீஷ் மியூசிக்ல இவர்கிட்ட இருக்கிற சரக்கு வச்சு ஒரு மியூசியமே வைக்கலாம். ஆமா. நமஸ்காரம். மெகா பஸ். பஸ்ஸா? 2 நாடி பஸ். ஆமா, யார் இந்த மேடம்? மேடம் ஆகுது, ஜன்னல் ஆகுது. மாஸ்டர் ப்ளீஸ். ஓ தேங்க் யூ. இந்த பொண்ணு பேரு மங்கை. ஓ மங்கை. ஹலோ மை இங்க வந்து உட்காருங்க. ஏமா இந்த ஆளை பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. பேச்சு சரியில்லை, மொழி சரியில்லை, கையு சரியில்லை. அவர் பெரிய வேதாந்திமா. தாடிய பார்த்தா தாடிய பார்த்தா தெரியல. வேதாந்திக்கு மட்டும்தான் தாடி இருக்க, வெள்ளாட்டு கூட தான் இருக்கு. ஐயோ, அது போல வெட்டாங்கிறியா? ஆமா. யோ தாடி, நான் போயிட்டேன். ஹலோ கை ஆகு கோயிங். கோயிங் இல்ல, போயிங். போய். ஓஹோ. மிஸ்ஸுமா, பாடத்தை ஆரம்பிக்கலாமா? சாரி மாஸ்டர், இன்னைக்கு அக்கா பிறந்த நாள். அப்பா கூட கோவிலுக்கு போகணும். மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க வந்தேனே. டோன்ட் வரி மாஸ்டர், நானே உங்களை வீட்டுல டிராப் பண்றேன். என்னென்ன ஐடியா எல்லாம் வச்சிருந்தேன் தெரியுமா? பாடம் நாளைக்கு சொல்லுங்க மாஸ்டர். பிறந்த நாள் நாளைக்கு வச்சுக்கிட்டேன். சாரி, என்னால கார் வரைக்கும் நடக்க முடியாதே. நானே உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். வாங்க போலாம், வாங்க. சச்சம் ஆளை பிடிச்சு மூட்டையா கட்டி கொண்டாண்டோம். அவருங்கடா என்னடா அது? பாம்ப பிடிச்சிட்டு வாடான்னா ஆக்கு பிடிச்சிட்டு வந்திருக்க. இந்த சோடி பயலுக்கு கோழி பை வேறையா? என்ன சோழி இங்கேயா தானே? எங்க போனாலும் இதான் சார் சொல்றாங்க, சோனி சோனி சோனின்னு. எனக்கு தெரியாதா? ஆமா, இந்த ஆளுங்களை எல்லாம் எங்க பிடிச்சீங்க? வேற மிலிட்டரி ஹோட்டல்ல சர்வரா இருந்தாங்களா? சிக்கன் ரோஸ்ட் பார்சல் பண்ற மாதிரி பார்சல் பண்ணி கொண்டாண்டாங்க. என்ன சார் நீங்க இங்க கத்தி என்ன ராய பத்தி என்ன சார் பிரயோஜனம்? அங்கேயே மட்டும் என்ன பேச விட்டு இருந்தாங்கன்னா என்ன இருக்கும்? கதையே மாறி இருக்கும். அந்த சீடிய ஸ்லைஸ் ஸ்லைஸா வெட்டத்தான் அவனோட சுத்திக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிருப்பேன். ஆமா, அவனை வெட்டுவேன் குத்துவேன்னு சொல்றீங்க, நீ அவன் கூட்டாளி இல்ல? என்ன சார் நீங்க ஆள் தாட்டியா இருக்கீங்களே ஒழிய மண்டையில மூளை இல்ல சார் உங்களுக்கு. கூட இருக்கிறவங்க கூட்டாளியா? மூட்டை பூச்சி கூட தான் உங்க வீட்டுல கூடவே இருக்கும். மூட்டை பூச்சி உங்க கூட்டாளியா? உங்களை சொன்னாலும் தகும். ரெயின்டியா 2 பேரும் மன விட்டு பழகி இருக்கும். மெயின் ஸ்நேகிதம். அவனை கொல்லணும் நீயே, அது ஏன்? அவன் என் குடும்பத்தையே கெடுத்தவன் சார். என் அக்காவை லவ் பண்ணி கை விட்டான். அவளும் அவசரப்பட்டு கர்ப்பவதி ஆயிட்டான். அவமானம் தாங்க முடியாம கடத்துள்ளே இறங்கிட்டா சார். எதுக்கு? குளிக்கிறதுக்கு. என்ன சார் நீங்க சாகிறதுக்கு சார்? ஆமா, எப்படி இதெல்லாம் அவனால தாங்க முடிஞ்சு? நான் பெரிய கேரக்டர் ஆக்டர் சார். இங்கிலீஷ் தெரியாது, குணச்சித்திர நடிகன். அதாவது உணர்ச்சியில அப்படியே உள்ள அடக்கி கார்க் போட்டு மூடிடுவேன்.
இந்த மாதிரி பழகிட்டே இருப்பேன், காலை வாரி விட்டுருவேன். அவங்கிட்ட அப்படிதான் சார் பழகிறேன். சபாஷ் சபாஷ். இனிமே நீ என் பார்ட்னர். எதுல சார், எதுல? அவனை கொலை செய்யறது. சார், படுகொலையில மட்டும் பார்ட்னர்ஷிப் கூடாது சார். அவனை கொல்றதுக்கு எல்லா ரைட்ஸ் எங்கிட்ட தான் இருக்குது. பாஸ், எனக்கு ஒரு சந்தேகம். பசுபதி வீட்டுல பாட்டு சொல்லி கொடுக்க வந்திருக்கானே ஒரு வாத்தியார், அவன் தான் சிஐடியான்னு சந்தேகமா? ஆமா. ஏன்டா சந்தேகப்படுறீங்க சார்? ஒரு மூட்டை சர்க்கரை அவன் சிஐடியே தான். அப்படியா? முதல்ல அந்த பாட்டு வாத்தியாருக்கு வேட்டு வைக்கணும். சார், அக்ரிமெண்ட்டை மறக்காதீங்க. நான் தான் அவனை கொல்லணும். இல்ல யாரையாவது ஆரையாவது விட்டு அவன் நல்லா அடிச்சு இழுத்துக்கிட்டு வர சொல்லுங்க. அவன் ஆவி பிரியறது என் கண்ணால நான் பார்க்கணும் சார். இல்லாட்டி எங்க அக்கா காந்திமதி ஆத்மா சாந்தி அடையாது சார். கவலைப்பட, அவன் ஆவியை பிரிக்கிற உரிமையை உங்ககிட்ட இருந்து நான் பறிக்க மாட்டேன். ஆனா ஒண்ணு, என்கிட்ட நீ பெரிய ஆக்டர் அப்படின்னு சொன்ன, என்கிட்ட நீ பேசுறது ஆக்டிங்கா இருந்துச்சு. சார் சார் சார், துப்பாக்கி வச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு தீபாவளிக்கு இன்னும் ரொம்ப டைம் இருக்கு சார். ஏன் மேல இருக்கிறீங்க? போய் இந்த ஆளை கொண்டாங்க. ஆமா, அவங்களை அனுப்பிட்டு நீ இங்க என்ன பண்ண போற? நான் போக மாட்டேன். இதை விட பாதுகாப்பான இடம் எனக்கு எங்க சார் கிடைக்கும்? நீ போறன்னா காரி முடியுமா? இவங்கெல்லாம் சோத்து பாத்துறோம். சரி சார், ஒரு கண்டிஷன். இந்த ஒரு தடவை தான் போவேன், அப்புறம் எப்ப இங்கே தான் இருப்பேன். நீ போய் வெற்றியா காரியத்தை முடிச்சிட்டு வந்துரு. நம்ம வீட்டுல நீ பெர்மனன்ட் விருந்தாடி. ஐ விஷ் யூ சக்சஸ். ஓ, தேங்க்யூ. வாங்க போலாம். பாத்தீங்களா, சிஐடி வரான். நீ போய் கார் முன்னால படி. ஐயோ, அவன் கார் எம்எல்ஏ செத்துருல. உன்னை புதைக்கணுமா இருக்கணுமா? நீ செத்து போனா சும்மா விட்டுருவனா? என் தலைமையிலே ஒரு அனுதாப கூட்டம் நடத்த. போய் படுறா. உன்னை பார்த்த உடனே கார் நிறுத்துவான். அப்புறம் என்ன கதையா சொல்றேன்? எல்லாரும் ஒளிஞ்சுக்கிட்டே இருங்க, நான் விசில் அடிப்பேன். எல்லாருமா பாஞ்சு அந்த சிஐடியை பேடி அடிச்சு போட்டுருங்க. புரியுதா? இப்ப எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்கீங்க. நீ போய் படி. சரி வச்சா குடிச்சிட்டு இங்க வந்து படுத்திருக்கான். ஏப்பா பகலே, நீ அந்த கூட சேர்ந்தாளா? ஏப்பா, வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா கைலாசத்தை பார்க்க போறேன்னு? கைலாசத்தை உனக்கு காட்ட போறோம் சொல்லிட்டு வந்திருக்க. மாஸ்டர் மாஸ்டர், வம்பு வேண்டாம், வாங்க ஓடிடலாம். உன்னோட ஓடி வந்தா லேட் ஆகும். நான் முன்னால ஓடிடுறேன். என்ன மாஸ்டர், அடி பலமா வந்துச்சா? அது இல்ல அவங்ககிட்ட, பலி மட்டும்தான் எனக்கு. ஆமா, என்னம்மா நானும் பார்த்துட்டு சும்மா இங்கிலீஷ் தேங்கிறீங்க. ஆண்டவன் காரு உங்க அப்பா மட்டும் சுத்தம் வந்துட்டியா? நானும் மற்றவங்க போற 10 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து ரசீது வாங்கிட்டு தெரியுமா? என்ன இப்படி பாக்குற? என்ன சமாச்சாரம்? மாஸ்டர், உங்க ரகசியம் எல்லாம் இன்னைக்குதான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன சொல்ற? இல்ல, அத்தனை பேரையும் நீங்க ஒருத்தர அடி அடி நடிச்சு வரட்டீங்க பாருங்க. நீங்க இவ்வளவு பெரிய பாக்ஸிங் சாம்பியன்ங்கிற ரகசியம் இன்னைக்குதான் புரிஞ்சதுன்னு அது சொல்றேன். வேணும் இல்ல, கண்ணைக்கு சிரம்போட பிறந்தா இல்ல, அது மாதிரி நானும் பாக்ஸிங் கோர்ஸோட பிறந்தேன்னு தெரிய சொல்லிருக்காங்க. ஐயோ, அந்த தாடியை காதலிக்கிறேன். மூஞ்சி எல்லாம் முடி செடியாட்ட வளர்ந்துருக்கேன். அடி பைத்தியம், அந்த ஒட்டு தாடிக்குள்ள ஒரு அழகான உருவமே இருக்குடி. யார் தெரியுமா? யாருடி அது? அன்னைக்கு என் ஹேண்ட்பேக் கொண்டாந்து கொடுத்தாரு. அடடே, அந்த வத்தக்கால் புடிச்சா? ஆமாண்டியம்மா, அவரேதான். பாவம், எப்படியாவது என்ன அடையணும்னு இப்படி எல்லாம் வேஷம் போட்டு கஷ்டப்படுறாருடி. ஆஹா, இது காதல். அடே அப்பா, நடிப்புல அவரை யாரும் அடிக்க முடியாது போல இருக்கு. ஏன், நான் இருக்கேன். இப்ப பாரு, அவரை சும்மா பம்பர மாதிரி ஆட்டி வைக்கிறேன். சரி சரி, அவர் வர நேரமாச்சு. இந்த கடிதாச்சியை கொண்டு போய் பியானோ மேல வை. ராதா மேடம், ராதா மேடம், ஹவாயு எங்க அந்த உமா மேடம்? வணக்கம் வாத்தியார் சார், நீங்க உட்காருங்க, நான் போய் உமா அனுப்ப.
இந்த லெட்டர் ஒட்டாமே வச்சிருக்க. அட்ரஸ் இல்ல எனக்கு தான். டார்லிங் உமா, காதலுக்கு இலக்கணம் வகுத்த என் கனவு. டார்லிங் உமா, காதலுக்கு இலக்கணம் வகுத்த என் கனவு கன்னியே, எத்தனை நாட்களுக்கு உனக்கும் எனக்கும் இடையே இடைவெளி இருப்பது? தாம் பேசி. குட் மார்னிங் மாஸ்டர். மாஸ்டர் இங்கிலீஷ் படிச்சிருக்கீங்க, இது கூடவா தெரியல? பிஃபோர் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்கு முன்னால அர்த்தம். நான் அதை கேட்கிறேன். இந்த பிசி பிசி யார் 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 இந்த பிசி? அடடே, அத பாத்துட்டீங்களா? நானே உங்ககிட்ட காட்டலாம்னு என்னடியா? இருந்தேன். அது என் லவர் எழுதுனது. ஐயோ என்கிட்டே சொல்றீங்க. என்ன பண்றது மாஸ்டர், எங்க காதல் புயல் வேகத்துல போயிட்டு இருக்கு. பக்கத்துல இருக்கிறவங்கள பத்தி யோசிக்கவே டைம் இல்ல. அப்புறம் முத்தி போச்சா? ஆமா மாஸ்டர், அவரை நீங்க பார்த்தா இதுவே லேட்டுன்னு சொல்லுவீங்க. இதை நானே பார்க்கணுமா? ஆஹாஹாஹா. என்ன ஒரு ஆணழகன் தெரியுமா? சும்மா அலெக்சாண்டர் மாதிரி. ஓ மை டியர் பிசி. மாஸ்டர், அவர் சிரிச்சா சும்மா சில்லற கொட்டுற மாதிரி கலக்கல கல கல கலன்னு சத்தம். ஓஹோ, பல்லுலயே வாங்கி வச்சிருக்காங்க அந்த பாவி பையன். மாஸ்டர், ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா? என்ன? இருட்டு வேளையில ஆ. யாரும் இல்லாத சோலையில. நிறுத்து நிறுத்து. பயத்தை எரியுது. சார் சார், அவர் என்ன அப்படியே தூக்கிக்கிட்டு போய். ஐயோ பஞ்சு 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 பஞ்சு. அடியா? இறுதி உன் ஒவ்வொரு வார்த்தையும் காத கூட இது. அதுவா சார், பஞ்சுன்ன உடனே அவர் என் பசுமையான கைகள் பஞ்சு மாதிரி இருக்குன்னு வர்ணிச்சது என் ஞாபகத்துக்கு வருது சார். ஐயோ முந்திக்கிட்டான் முந்திக்கிட்டான், நான் பிதிக்கிட்டேனே. சார், அவரை பிரிஞ்சிருந்ததே. ஓ மை டியர் பிசி. பாவி ஏன் பிசி, ஒரே குத்த நீ தூசி. ஆமா, காத்து இந்த முண்டாட்டி நேத்து வந்து கொண்டு போறேன். டேய் இது இருவனை பாத்துக்கிறேன். சார், என்னுடைய எதிர்கால நாயகன் எனக்கு பொருத்தமானவர் தானான்னு நீங்க பார்க்க வேண்டாமா? ஆசீர்வதிக்க கைய தூக்க வேண்டாமா? வாங்க சார், உங்களுக்கு அவரை காட்டுறேன். முடியாது. இந்த பாரு, நான் மட்டும் பார்த்தேன். எனக்கு இருக்க ஆட்டத்துல அடிச்சிருவீங்களா சார்? உடனே முடியும். ஆமா, உங்களை நீங்களே எப்படி சார் கொண்டுட முடியும்? என்ன சொல்றேன்? அவரை பார்த்தா உங்களையே உரிச்சு வச்சிருக்கோம். இருக்கு இருக்கும். அயோக்கிய பையன், எந்த போய் வேஷம் போட்டான். ஆனா ஒரே ஒரு வித்தியாசம் சார், உங்களை போல அவர் முகமுடி மனுஷன் இல்ல. அதாவது தாடி மீசை இல்லன்னு. வரப்படுங்க சார். முடியாது. இந்த அயோக்கியத்தனத்தை உங்க அப்பா கிட்ட சொல்லி. ஐயோ வேண்டாம் சார், வேண்டாம் சார். தெரியலன்னா உங்களுக்கு சூட் தச்சு போடுறேன் சார். கேவலம் சூட்டுக்காக என் மாட்டை கோட்டை விட்டுனா? ப்ளீஸ் சார், இந்த கல்யாணத்தை நீங்க தான் ஜாம் ஜாம் நடத்தி வைக்கணும் சார். நானா? உங்க தலைமையில நாங்க சீர்திருத்த கல்யாணம் செஞ்சுக்கிறோம் சார். ஏன் தலைமையில? ப்ளீஸ் சார். நான் சொன்னா கேளு. எல்லாம் மறந்துடுவீங்க. வாங்க சார். உமா, ஐயோ உமா, ஏன் இப்ப பாஸ்டா போறேன்? உள்ளமா போயேன். ஐயோ, அது எப்படி சார் முடியும்? ஐயோ, லபரு லபரு லபரு. இதை கேட்டு கேட்டு என் தலையை சுத்துது. ஐயோ, 70. எண்பது வரைக்கும் கண்ணாடி வச்சுட்டா.